இப்ப வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணத்துக்கு நம்ம கலந்துக்க கூடாது என்பதை விளங்கி வச்சிருக்கோம். ஆனா பெண் வீட்டார்கள் விருப்பப்பட்டு தாம் மகளுக்கு நகைகளோ பொருட்களோ இயல்பா கொடுக்கறது ஒரு இயல்பா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது சரியா? அந்த மாதிரி திருமணத்துல நம்ம கலந்துக்கலாமா? இல்ல பெண் வீட்டார் நாங்க விருந்து ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க, எங்களோட உறவினர்களுக்கு நாங்க விருந்து ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது சரியா? இல்ல அந்த மாதிரி திருமணத்துல நம்ம கலந்துக்கலாமான்றது ஒரு கேள்வி. இன்னும் ஒரு சிறிய கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம ஓதுறது தஜ்வீத் முறைப்படிதான் ஓதணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா பொதுவா நம்ம ஓதுறது சாதாரணமா இப்ப மொட்டையா ஓதுறாங்க. ஹலக்கா அப்படின்னா மொட்டை அடித்தல் அர்த்தம் வருது. ஹலக்கா அப்படின்னா படைத்தான். பொதுவா நம்ம பெண்கள் எல்லாம் அனைவரும் எப்படி ஓதணும், சாதாரணமா ஓதிட்டு போயிடுறாங்க. ஓதுதல்ல ஒரு உச்சரிப்பு பிழைகள் நிறைய இருக்கு இல்லையா? அதை குறித்து ஒரு விளக்கம் வேணும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணத்திற்கு போகக்கூடாது என்று நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம். அது விரும்பி நம்மளா நம்ம பிள்ளைக்கு அப்படின்னு கொடுக்கிறோமே, அது வரதட்சணையில சேருமா? பெண் வீட்டார்கள் எங்க குடும்பத்துக்கு வர்றாங்கன்னு விருந்து கொடுக்கறாங்களே, அது வரதட்சணையில சேருமா? அதுல நம்ம அதுல கலந்து கொள்ளலாமா என்று முதலாவது கேட்கிறாங்க. அதாவது விரும்பி கொடுக்கிற எதுவுமே மார்க்கத்துல வரதட்சணையில வராது. விரும்பி நம்ம பிள்ளைக்கு, நீங்க உங்களுக்கு மகள் இருக்கு, உங்களுக்கு ஒரு மகளை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்க, நம்ம மகளுக்குன்னு நம்ம ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட உள்ள நகை நட்டுகளை புடவைகளை அதுக்குரிய பொருள்களை அவங்களுக்கே சொந்தமாக, அதை மருமகனுக்கோ மாமியா வீட்டுக்கோ சொந்தமாக்குறது இல்ல, உங்க மகள் பயன்படுத்தி கொள்ளணும் என்பதற்காக வேண்டி அவங்க பேரம் பேசாமல் அவங்க எதிர்பார்க்காம இருக்கும்போது கொடுத்தா அது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. நம்ம மகளுக்கு நம்ம கொடுக்கிறோம். ஆனா நடைமுறையில் என்ன இருக்குன்னு கேட்டா, உங்க மகளுக்கு என்ன போடுவீன்னு கேட்கறான். நம்ம மகளுக்கு கொடுக்குற இவன் கேட்கறான், இவன் எடுக்கிற போறான்னு விளங்குது. நம்ம மகளுக்கு நம்ம கொடுக்கறான்டா என்ன போடுவியன்னு கேள்வி வருமா? என்ன போடுவியன்னு யாரு கேட்கறான்? அவன் கேட்கறான். பொண்ணை கட்டி கொடுக்க போறமே அவன் கேட்கறான், உங்க பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? அப்ப நோக்கம் என்ன? இது பொண்ணுக்கு உள்ளது இல்ல, பொண்ணு பேரை சொல்லி வாங்கிக்கிட்டு இவன் எடுத்துக்கிறதுக்கு பாக்குறான். அப்ப இது மனப்பூர்வமா உள்ளது இல்லைன்னு விளங்குறது. நிஜமாகவே அவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உங்க மகளுக்கு கொடுத்ததை உங்க மக தான் வச்சிருப்பாங்க, அவர்கள் அதை வாங்கி கொள்ள மாட்டார்கள், அதை என்னன்னு கூட கண்டுகொள்ள மாட்டார்கள். அப்படி இருந்தா அது ஒண்ணுதான் மனப்பூர்வமா கொடுக்கிறது. மனப்பூர்வமா நீங்க என்ன செய்யணும், தாராளமா யாருக்கும் மனப்பூர்வமா கொடுக்கலாம், அதுல எந்த ஒரு குற்றமும் வராது. ஆனா நடைமுறையில் இருக்குன்னா மனப்பூர்வம் என்று சொல்லிக்கொண்டு திருமணத்தை மையமாக வைத்து கொடுத்தீர்களே ஆனால் அது கண்டிப்பா டவுரிலாம் தான் வரும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ரொம்ப அற்புதமாக ஒரு சந்தர்ப்பத்தில் விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க? ஒருவரை ஜக்காத் வசூலிப்பதற்காக அனுப்புகிறார்கள். ஜக்காத்னா வசூலித்து தான் விநியோகம் பண்ணணும். ஜக்காத்தை வசூலிப்பதற்காக ஒருவர் என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போய் ஜக்காத் எல்லாம் நிறைய வசூல் பண்ணி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வைக்கிறார். வைக்கும்போது என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த வைக்கிறத ரெண்டா பிரிக்கிறார். ஒரு பெரிய பகுதியை வைத்து இது ஜக்காத்துக்கு உள்ளது, இது எனக்கு தந்ததுன்னு கொஞ்சத்தை பிரிக்கிறார். ஒரு 10,000 ரூபாய் வருதுன்னு வைங்களேன், ஒரு 9,000 ரூபாய் அப்படி வச்சு என்ன செய்யறாரு, இது ஜக்காத்துக்கு உதாரணத்துக்கு தான் 10,000 ஹதீஸ்ல வரல, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு 10,000 ரூபாய் கொண்டு ஒரு 9,000 ரூபாய் அப்படி குவிச்சு வச்சு இது ஜக்காத் தந்தா வச்சுக்கிறங்க, 1000 ரூபாய் அப்படி தனியா வச்சு இது எனக்கு தந்தாங்க அப்படிங்கிறாரு. ஆனா இவர் நேர்மையான ஆள் தான், இது அவர் எனக்கு தந்தாங்கன்னு எடுத்திருக்கலாம், அதை கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. ஃப்ராடெல்லாம் அவர் பண்ணல. அவர் இல்லாட்டி கொண்டாந்து ரசூல்லா முன்னாடி கொண்டாந்து போட்டிருப்பாரு, அவரு எனக்கு தந்ததுன்னு எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கலாம். அவர் அப்படி நினைக்காம இது ஏதாவது மார்க்கத்தில் தப்பா போயிருமோன்னு பயந்துகிட்டு இது ஜக்காத்து பணம், இது எனக்கு தந்தாங்கன்னு ஒரு அங்கீகாரம் பண்றதுக்கு ரசூல்லாட்ட வைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது அங்கனுக்குள்ளே கண்டிச்சிருக்கலாம். அவங்க என்ன செய்யறாங்கன்னு இதை சொன்ன உடனே அப்படி முகமெல்லாம் சிவந்து போயிருது, கடுமையான கோபம் வருகிறது. கோபம் அவருக்கு எந்த அறிவுரையுமே சொல்லல, எல்லா மக்களை கூப்பிடுங்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே எல்லாத்தையும் கூப்பிடுங்கிறாங்க. கூப்பிட்டோன்னு மெம்பர்ல ஏறி நின்று மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். எப்படி உரை நிகழ்த்துறாங்க? நான் ஒரு ஆளை ஜக்காத் வசூலிக்கிறதுக்கு அனுப்புறேன், அவர் வசூலிச்சுட்டு வர்றாரு, இது ஜக்காத்து, இது எனக்கு உள்ளது என்று என்னிடத்திலேயே அவர் சொல்லுகிறார். அவர் அம்பலப்படுத்துறாங்க.
அவர் ஜக்காத்து, இது ஜக்காத்து பணம், இது எனக்கு தந்தது என்று என்னிடத்தில் அவர் சொல்லுகிறார். இவர் அவருடைய தகப்பனார் வீட்டில் போய் இருக்க வேண்டியதானே, அப்ப கிடைக்குதான்னு இது பாப்பமே. அவங்க அம்மா வீட்டுல இருந்தா அந்த 1000 ரூபாய் கிடைச்சிருக்குமா? அப்ப நான் சொன்ன வேலையை ஒட்டி தானே அது கிடைச்சிருக்கிறது. இவருக்கு தருவதுன்னா இவருக்கு கொடுக்கறதுக்கு அவங்க எல்லாம் என்ன மாமா மச்சான? நீ வசூலிக்க போனதுனால தானே உனக்கு தந்தாங்க. உனக்குன்னு தர்றதா இருந்தா உனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், உன் ஃப்ரெண்டா இருக்கணும், உன் ரத்த சம்பந்தம் உள்ளவங்களா இருக்கணும். அப்ப நீ ஜக்காத்து வசூலிக்க போகும்போது உனக்குன்னு தந்தாங்கன்னு சொன்னா அவங்க என்ன நினைச்சு தந்திருப்பாங்க? இவர் கொஞ்சம் அப்படி ரூபாயை கொடுத்தோம்னா கொஞ்சம் கணக்குகள்ல கொஞ்சம் முன்ன பின்ன வாங்கிடுவாரு, அது மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சுத்தானே உனக்கு தந்திருக்கணும். அப்ப நீ என்னுடையது இது ஜக்காத்துடையதுன்னு நீ சொல்றியப்பா. ஹல்லா ஜலச ஃபீ பைத்தி அபிஹி, அவர் தகப்பனார் வீட்டுல போய் இருக்க வேண்டியதானே, அவருடைய தாயார் வீட்டுல போய் இருக்க வேண்டியதானே, இது கிடைக்குதான்னு பாப்பமே. நீ இந்த வேலைக்கு நான் உன்னை அனுப்பாட்டி உனக்கு கிடைச்சிருக்குமா? இந்த 1000 ரூபாயை கொண்டாந்து உனக்கு தந்தாங்கங்கிறிய, நீ நான் உன்னை வேலைக்கு அனுப்பாம இருந்தா அவன் எல்லாம் புறப்பட்டுட்டு இந்தாங்கன்னு உங்க வீட்டுல வந்துட்டு போவானா? அப்ப நான் சொன்ன வேலையை ஒட்டி அது தரப்படுமையானால் உனக்கு தந்தாலும் அது மோசடி தான், நீ வாங்கக்கூடாது. அதான் வரதட்சணை விரும்பி தர்றதுங்கிறது. எதுக்கு விரும்பி தர்றிய? பொண்ணு வேணாண்டா கொடுத்தத விட்டுருவீங்களா? பேசாம சம்பந்தம் பேசுறிய, 1 லட்ச ரூபா நான் விரும்பி தர்றேன் அப்படிங்கிறாரு. எல்லாம் வாங்கின பிறகு அடுத்த நாள் பொண்ணு பிடிக்கலன்ட்டாரு, அது தாண்டு கேட்பீங்களா விட்டுருவீங்களா? அப்ப விரும்பி கொடுக்கல. விரும்பி கொடுத்தா நீங்க கேட்கிற, விரும்பி தான் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்கல்ல, நீங்க விரும்பி தந்த நான் வச்சுக்கிறேன், பொண்ணு விருப்பமா இல்ல நீங்களே வச்சுக்கிறீங்க அப்படின்றாருன்னா என்ன செய்வீங்க? 1 ரூபாய் தடாமீங்க. அப்ப என்ன விரும்பி கொடுத்தீங்க? இந்த பொண்ணை கரை சேர்ப்பதற்கு விலை தான் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அது சும்மா சொல்லிக்கிறீங்க விரும்பி தர்றேன். இந்த கல்யாண சம்பந்தம் இல்லாட்டி கொடுத்திருப்பீங்களா? அப்ப இந்த விரும்பி நீங்கள் வீட்டை கொடுத்தாலும் விரும்பி நகையை கொடுத்தாலும் அது விரும்பி கொடுப்பது அல்ல, இதுக்காக கொடுத்ததுதான். இந்த கல்யாணம் ஒண்ணு இல்லாட்டி அவன் அவனுக்கு தரப்போறான். அப்ப கல்யாணத்தை ஒட்டி கொடுத்தால் அது கல்யாணத்தை கொடுத்தா தான் அர்த்தம். ஜக்காத்துல சொல்றாங்க பாருங்க, அதே மாதிரி இருக்கா இல்லையா? அதனால விரும்பி தருதல் என்பதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி பெண் வீட்டுல விருந்து கொடுக்கறாங்க. பெண் வீட்டுல எது கொடுக்கணும்? மார்க்கத்துல வலிமாண்டு ஆம்பளை தான் கொடுக்கணும். இஸ்லாத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ மகரு கொடுக்க சொல்ற மாதிரி கல்யாண விருந்து யாரு கொடுக்கணும்? மணமகன் தான் கொடுக்கணும். அப்ப மணமகன் தானே இந்த விருந்தை கொடுக்கணும். நீ கொடுக்காம பொண்ணு வீட்டார் கொடுக்கறாங்கன்னா அது விரும்பியா கொடுக்கறாங்க? கண்டிப்பா விரும்பி கொடுக்கறது கிடையாதுங்க. எது கொடுக்கறாங்க? இந்த விருந்து கொடுக்காட்டி நம்ம பொண்ணை ஒரு வழி பண்ணிடுவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, மாமியா கொடுமை தாங்க முடியாது, அதுக்கு தான் அவங்க கொடுக்கறானே தவிர விரும்பி எப்படி கொடுப்பான்? அப்ப இந்த விரும்பி கொடுக்கிறார்கள் என்று நீங்க சொல்லி இப்படி இந்த வாசலை திறந்து வச்சீங்கன்னா இந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் அதை என்ன செய்வாங்க? நாளைக்கு மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன செய்யணும்? நீ எதுக்கு விரும்பி கொடுக்கற? உனக்கு நீ பொண்ணு வீட்டுக்காரன், பொண்ணு வீட்டுக்காரனுக்கு விருந்து கடமை இல்ல. உன் சொந்த பந்தத்துக்கு கொடுக்கறான்னா அது கொடுக்கலாம். நம்ம கல்யாணம் பண்ண போறோம், நம்ம மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா 10 பேர் வீட்டுல தங்கிட்டான், அதுக்கு விருந்து கொடுக்கறோம். அது கல்யாணத்துல சேராது. அது 3 நாள் கொடுப்போம், 10 நாள் கொடுப்போம், தங்கி இருக்கிற 4 புறம் கொடுப்போம். அந்த வகை வேற. கல்யாணத்துக்கு அழைத்து நீங்கள் விருந்து கொடுத்தீர்களே ஆனால் அது மார்க்கத்தை மீறுற மாதிரி தானே ஆகுது. அதுக்கெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்ல, அனுமதி கிடையாது. அந்த மாதிரி இல்லாம மாப்பிள்ளை வீட்டார் மட்டும்தான் கொடுக்கணும். பெண் வீட்டு விருந்துக்கு நம்ம போகவே கூடாது. பெண் வீட்டார் விருந்து கொடுத்தார்களே ஆனால் அது வரதட்சணை மாதிரி உள்ளதுதான். அது ஒரு மறைமுக வரதட்சணைக்கு பல வடிவம் இருக்கு. ரூபாயா கேட்கறது வரதட்சணை, நகையா கேட்கறது வரதட்சணை, என் மருமகனுக்கு நல்ல வேலையை பார்த்து கொடுங்கன்னு கேட்டா அது கூட வரதட்சணை. இது மாதிரி விருந்தும் ஒரு வரதட்சணை தான். நாங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரோம், நீங்க சோத்தை போடுங்க, இவன் சோறு போடுறதுக்கு போல அங்க சோறு போடுங்கன்னு தலையில சுமத்தினான்னு சொன்னா அதுக்கு பணம் தானே. நீங்க என்ன மாதிரி இருந்தாலும் பெண் வீட்டாருக்கு ஒரு சுமை கொடுத்தீர்களே ஆனால் அதுவும் டவுரியில தான் சேரும். இது விளங்கிக் கொள்ளணும். அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா, தஜ்வீது முறைப்படி தானே நம்ம குர்ஆனை ஓதணும். அப்படி இல்லாம என்ன செய்யறாங்க? இஷ்டத்துக்கு ஓதுகிறார்களே, உச்சரிப்புகள்லாம் சரியில்லாம ஓதுறாங்களே, இதனால அர்த்தம்லாம் மாறி போயிடுதுன்னு கேட்கறாங்க. குர்ஆனை விட்டுருங்க, எந்த ஒரு மொழியா இருந்தாலும் அந்த மொழியுடைய உச்சரிப்போட தான் அந்த மொழியை வாசிக்கணும். எந்த பாஷை, குர்ஆனுக்கு மட்டும் உள்ளது கிடையாது. எந்த ஒரு ஆங்கிலத்தை படிக்கிறதா இருந்தா ஆங்கில உச்சரிப்புல தான் அந்த எழுத்தை வாசிச்சா தான் அது ஆங்கிலத்தை வாசிச்சதா ஆகும். தமிழை வாசிக்கிறதா இருந்தா தமிழுக்குன்ற ஒரு உச்சரிப்பு இருக்கிறது, அதுலதான் அதை வாசிக்கணும். அரபு மொழியில் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கணும் நல்லா சொல்ற காரணத்தினால அதுல உள்ள ஒவ்வொரு எழுத்தையுமே அரபு மொழி உச்சரிப்போடு தான் என்ன செய்யணும்? வாசிக்கணுமே தவிர நம்ம மொழி உச்சரிப்பு படி என்ன செய்யக்கூடாது? வாசிக்க கூடாது. சில எழுத்துக்கள் அரபு மொழியில உள்ள ஒரு எழுத்துக்கு நிகராக
தமிழ்ல இல்லாம இருக்கும். அப்ப நம்ம தமிழ் எழுத்து மாதிரி வாசி விட்டோம்னு சொன்னா அங்க அர்த்தம் மாறிக்கிறோம். அதெல்லாம் கரெக்டான விஷயம் தான். அது உதாரணம் கூட அவங்க சொன்னாங்க, ஹலக்கன் ஹா போட்டோம்னா படைத்தாண்டு அர்த்தம். அந்த ஹா இல்லாம ஹலக்கண்டு போட்டா சிறைச்சாண்டு அர்த்தம் ஆயிரும். படைச்சான் என்பதற்கு என்ன ஆயிரும், சிறைச்சாண்டு அர்த்தம் மாறிக்கிறோம். இந்த உச்சரிப்புகள் எல்லாம் சரியில்லாமல் அவங்க செய்யறாங்க கேட்கிறாங்க. இது கரெக்ட் தான். ஆனா இதுல ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இதெல்லாம் வேணும்னு செஞ்சாதான் இதெல்லாம் குற்றமாவுங்க. அல்லாஹ் நாக்கு இருக்கு பத்தியலா, மனித நாக்குகள், இந்த நாக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 25% நாக்குகள் எதுக்கும் வசப்படாத நாக்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். வழங்குதா? நீங்க என்னதான் செஞ்சாலும் சுட்டு போட்டாலும் சில உச்சரிப்பு சில பேருக்கு வராது. அதை நீங்க பாக்குறீங்க. உதாரணமா மெட்ராஸ்ல போய் வாழைப்பழம் சொல்லுங்க பார்ப்போம். வாழைப்பழம் தான் சொல்லுவான் அவன். வாழைப்பழம் சொல்ல சொன்னா அந்த சிறப்பு லகரம் அவனுக்கு வருமானா வராது. அவனுக்கு அந்த மொழிய வெறுக்கிறதோ சொல்லக்கூடாதுங்கிறதோ இல்ல. அப்படியே அவன் பழகிட்ட காரணத்தினால ரொம்ப அதிகமான மக்களுக்கு என்ன செய்யாது, தமிழுக்கு உள்ள அந்த சிறப்பு லகரம் அவனுக்கு வராது. அப்படியான ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அந்த மாதிரி சில பேருக்கு இந்த ஹாங்கிறது நம்ம மொழியில இல்ல. ஹா என்பது தமிழ் மொழியில் அப்படி ஒரு எழுத்து இருந்தா ஈஸியா ஹான்னு சொல்லிட்டு போயிருவான். காணாம அவனுக்கு சொல்லிட முடியுது, ஹானாவை சொல்ல முடியுது. நம்ம மொழியில இருக்கிறதுனால ஹாங்கிறது அப்படி ஒரு எழுத்து நம்ம பாஷையில இல்ல. இல்லங்கும்போது அவனுக்கு என்ன செய்யும்னா அந்த ஹாங்கிறத காண்டு சொல்லுவான், இல்லாட்டி ஹாண்டு தான் வரும் சில பேருக்கு. இப்படி ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா இதை அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா? லாஜிக் படி இது தப்புன்னு வச்சாலும் இதை குற்றம் பிடிப்பானாண்டா அல்லாஹ் குற்றம் பிடிக்க அதுக்கு ஏறல, ஒருத்தனுக்கு வரல. இதையெல்லாம் புட்டுச்சு இருக்கிற அளவுக்கு அல்லாஹ் யாரும் இல்ல, கொடூரமானவன் கிடையாது. நம்ம புள்ள பேசுது, பேசும்போது செய்யும் எந்த உச்சரிப்புமே போடான்னு கூட சொல்லுங்க. அவா பார்த்து கோபம் வருமா? என் பிள்ளை நல்லா பேசுது அப்படிதான் சொல்லுவோம். உச்சரிப்புகளை தப்பு தப்பா குழந்தைகள் சொல்லும் சொன்னாலும் இந்த அளவுக்கு சொல்லுதுன்னு நம்ம என்ன செய்வோம், அது மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறோம். ஏன்னு கேட்டா அது வரல, குழந்தையா இருக்கிறதுனால சில வார்த்தைகள் வராம இருந்தா கூட அது என்ன செய்யறோம், நம்மள தானாவெல்லாம் வராது. குழந்தைக்கு தானாவை தானான்னு தான் சொல்லணும். அது தானான என்ன செய்வோம், நம்ம அதை சிரிச்சுக்கிறோமே தவிர அதுக்கு மண்டையில் அடிப்போமா? நம்ம அடிக்க மாட்டோம். அப்ப ரப்புல் ஆலமீன் அதை விட கருணை உள்ளவன் தானே. நமக்கு வரலையா, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதா, இலக்கணத்தை எடுத்து வச்சு நீ அப்படின்லாம் கேட்பானா? கேட்க மாட்டான். அவன் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அப்ப ஒருத்தன் திக்கி திக்கி எவன் ஓதுகிறானோ அவனை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறான், சந்தோஷப்படுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓத தெரியல திக்கி திக்கி ஓதுறான், கொஞ்சம் முன்ன பின்ன வருது. இப்படி கடுபடியா சொன்னேன்னு வைங்க, குர்ஆனே தொட மாட்டான் நிறைய பேர். இப்படி சொன்னேன்னு வைங்க, ஒரு எழுத்து மாறினா அர்த்தம் மாறிடும். இப்படியாக இப்படியாக்கணும்னு என்ன செய்வான், குர்ஆனை அம்மாடி மாட்ட அது அப்படி போயிடுவான் ஒரு மனுஷன். என்ன செய்யணும் சொல்லனு அவர்களுக்கு படிப்படியா வரும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. வேணும்னு அதாவது சிறைச்சான்ங்கிற அர்த்தம் வரணுங்கிறதுக்கு தான் நான் ஓதுறேன் அப்படின்னு ஒருத்தன் ஹலக்கன்னு சொன்னா தான் மண்டையில் அடிப்பானே தவிர அவனுக்கு நம்ம ஹலக்கங்கிற அவன் ஹலக்கங்கிறான் ஒண்ணும் கிடையாது. 10 தடவை சொல்ற வரமாட்டேங்குது, அதுக்காண்டி எல்லாம் பிடிப்பானா? அதுக்கெல்லாம் எல்லாம் பிடிக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப கருணை உள்ளவன். நாக்குகளை அவன் தான் தந்திருக்கிறான். எல்லா நாக்கும் எல்லா சொற்களுக்கும் வளையாது. சில சொற்கள் சில நாக்குக்கு வரவே வராது. இதெல்லாம் படைச்ச இறைவனுக்கு தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணுமே தவிர முடியலைங்கிறதுனால இப்படிலாம் வருவையானால் இதுக்கு போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயங்காட்டி ஓதக்கூடியவர்களை விரட்டிடக்கூடாது. நம்ம நம்ம தாய் தந்தையர்கள் எப்படி குழந்தை மீது கருணை வைத்து அவங்க சொல்லக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்கொள்ள மாட்டீர்களோ அதை விட கூடுதல் கருணை உள்ளவன் தான் அல்லாஹ்ங்கிறது நம்ம என்ன செய்யணும், மனசுல புரிந்து கொள்ளணும். அதனால அப்படி பயமும் காட்டிடக்கூடாது. என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு மாத்திக்கிறங்க. இப்பெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது, இருந்தாலும் நீங்க தெரிய வச்சு எல்லாம் மன்னிச்சுக்கிறோமா, நீங்க கரெக்ட் பண்ணிக்கிறீங்களா, முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட் பண்ணிக்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டைல என்ன செய்யணும் சொல்லணும். உச்சரிப்புகளை நம்ம கரெக்ட் பண்ணத்தான் வேணும். ஆனா அல்லாஹ்வுடைய கருணையாளன்கிற நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொண்டு அப்படி செய்யணும். குர்ஆன் நீங்க தப்பு வந்து பயந்துட்டு ஓதாம இருந்துடாதீங்க. முன்ன பின்ன வந்தாலும் ஓத ஓத படிப்படியா என்ன செய்யுங்க மாத்திக்கலாம். மிஸ்டேக் வர்றதுனால நீங்க இப்படி பயந்து சாவுற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், இதுக்கெல்லாம் பிடிக்க மாட்டான். வேணும்னு செஞ்சாதான் பிடிப்பான்.